இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2016 மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கு ஓலைச்சுவடி பார்க்கும் பொழுது, தொடர்ந்து நீங்கள் தான் வரப்போறீங்க, பிஜேபி தான் ஆளப்போகுது அப்படின்னு நாடியில் வந்தபடி, மகாசிவ நாடியில் வந்தபடி சொன்னோம். அது நடந்துகிட்டு இருக்கு. அதோட 2016 ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் அந்த தேர்தலில் பலன் சொல்லும் பொழுதும் அம்மா தான் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதுவும் நடந்தது. அதுபோல் அடுத்து வந்த திரு மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் அப்போ ஆளும் பொழுது, அப்போ இந்த ஏவிளம்பி வருடம் பார்க்கும் பொழுது ரொம்ப உள்கட்சி பூசல், ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இப்போ என்ன தெரியுமா? அதில் உங்களுடைய வியூகம், உங்களுடைய ராஜதந்திரத்தினால் இந்த கட்சியை ஒன்றிணைப்பீர்கள் அப்படின்னு வந்தது. அதுபடியே கட்சியை ஒன்றிணைத்து 5 ஆண்டுகளும் நீங்கள் ஆளுவீர்கள் அப்படிங்கிறத ஒலையில் இருந்தது. அதை படித்து சொன்னோம். அது கரெக்டாக வந்தது. அதே நேரத்தில் அந்த ஏவிளம்பி வருடத்திலேயே திரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்க்கும் பொழுது குறிப்பாக ஒரு விஷயம் வந்தது. ஒரு இழப்புக்கு பிறகுதான் உங்களுக்கு தலைமை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்திருந்தது. அந்த இழப்பு என்னன்னு அப்போ எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதற்கு பிறகுதான் தெரிஞ்சது, கலைஞர் அவர்கள் இல்லாமல் போனது. கலைஞர் அவர்கள் திடீர் இழப்பு. அதற்கு பிறகு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றது. அதுவும் மிக பொருத்தமாக வந்தது. இப்படி பல தேர்தலில் பல முடிவுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். தெய்வீகம் ஆள வரும் அருளே வெல்லும். தெய்வீகம்தான் இந்த நாட்டை மீண்டும் ஆளப்போகிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், முடிவுக்கு வரும் அப்படின்னா, நாடாழ்வான் இளைய மகன். சிவபெருமானுக்கு யார் இளைய மகன் அப்படின்னா, முதல் மகன் விநாயகர், 2வது மகன் முருகன். இந்த முருகன் அப்படிங்கிற பெயருடையவங்க தான் இந்த வருங்கால ஆட்சியை அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இந்த ஆரூட காண்டத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.